Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கும்பமேளா குறித்து மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பக்தர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மிகப்பெரிய விழாவை நடத்தி காட்ட முடியும் என்பது இதன் மூலம் நிரூபணமாகி இருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை சீட் விவகாரத்தில் அதிமுக தேமுதிக இடையே உரசல் இருந்து வருகிறது. இதன் காரணமாக அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகும் என்ற பேச்சும் அடிபடுகிறது. இது குறித்து ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்த பிரேமலதா சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னர் எவ்வளவோ மாற்றங்கள் நடைபெறும் என சூசகமாக தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பிரேமலதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் நாளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். ஜாதி மத மோதல்களை தூண்டும் புகைப்படங்களை வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் ஜாதி மோதல்களை தூண்டும் வகையிலோ தலைவர்களின் படங்களை சித்தரித்தோ பாடல்கள் பதிவிட்டோ அல்லது ஆயுதங்களுடனோ புகைப்படங்களை பதிவிடுவோரை கண்காணித்து வழக்குகள் பதிவு செய்யும் நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் தனியார் மற்றும் பொது நிறுவன ஊழியர்கள் மத்தியிலும் இது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதிமுகவில் இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே உரசல் இருந்து வந்த நிலையில் இருவருக்கும் சமாதானம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று 2வது நாள் பட்ஜெட் விவாதத்தின் போது மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் 513 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டதாகவும் ஆனால் அவை உட்கட்டமைப்பு இல்லாமல் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். தற்போதைய திமுக ஆட்சியில் 7600 வகுப்பறைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். இதற்கு செங்கோட்டையன் பதிலளிக்குமாறு அவரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வலியுறுத்தினர். அப்போது செங்கோட்டையனை பேச அனுமதிக்கும்படி இபிஎஸ் வலியுறுத்தினார். இது தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக அமைந்துள்ளது. நாடு முழுவதும் 4092 எம்எல்ஏக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயக சீர்திருத்த கூட்டமைப்பு 28 மாநிலங்களில் உள்ள 4123 எம்எல்ஏக்களின் பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்தது. இதில் 1205 எம்எல்ஏக்கள் மீது கொலை, கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் மட்டும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு சேர்க்கை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிறந்த நாளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் 17ஆம் தேதி வரை 1,28,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 1,50,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். இதை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளது. தமிழக
தமிழகத்தில் உள்ள 58,000 அரசு பள்ளிகளும் அரசு நிதி உதவி பள்ளிகளும் உள்ளன. இதில் சுமார் 1.2 கோடி மாணவர்கள் படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மதுக்கடைகளை மூட அண்ணாமலையால் போராட்டம் நடத்த முடியுமா என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 தேர்தலுக்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் போராட்டங்களை தேடி அலைந்து அதை நடத்தி விளம்பர வெளிச்சத்தை வேண்டுமானால் அண்ணாமலை பெறலாமே தவிர தமிழக மக்களின் ஆதரவை பெற முடியாது என்றும் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக பேசினார். தெர்மாகோல் ராஜு என தன்னை அனைவரும் விமர்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஹொசூர் விமான நிலைய அறிவிப்பு பற்றி அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த டிஆர்பி ராஜா, தெர்மாகோல் விடுவது எளிது, ஆனால் விமானம் அப்படி அல்ல என பதிலளித்தார். அப்போது செல்லூர் ராஜு, அன்றைய தினம் அதிகாரிகள் கூறியதால் தான் தெர்மாகோல் விட்டோம் என்றும் அதற்காக இப்படி விமர்சிக்கலாமா என நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றாலும் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே குழந்தைகள் மற்றும் முதியோர் வெயிலில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சபரிமலையில் 18 படியை நெருங்கும் போது சௌமியா அன்புமணி பக்தி பரவசத்தில் தேம்பி அழுத காட்சி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. முதல் முறையாக இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்ற சௌமியா அன்புமணி 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார். பின்னர் நெய் அபிஷேகம் செய்து சுவாமியை வழிபட்டார். தனது 50 ஆண்டுகால கனவு நிறைவேறிவிட்டதாக எக்ஸ் தளத்தில் அவர் உருக்கமுடன் பதிவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மேலும் 3 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை முதலமைச்சர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 3 மாதங்களில் இது 10வது சம்பவம் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 110 பேரையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.